ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இது உங்களுக்கான இன்றைய கவிதை. சிலரால் பெண்ணுக்கு நடக்கும் கொடுமைகளையும் அதன் தாக்கத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பார்த்துட்டு பெண்ணுக்கு நடக்கும் கொடுமைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். பெண்கள் நம் நாட்டின் கண்கள் என்ற ஒரு வரி உண்டு. என்னை கேட்டால் பெண்கள் ஒவ்வொரு வீட்டின் இதய துடிப்பு. அந்த இதய துடிப்பு சீராக வேண்டும் என்றால் அது ஒவ்வொரு ஆணின் பொறுப்பு. ஆனால் அது அப்படி இல்லை என்பதே ஒரு கவலை. இவள் பிறந்த போது எல்லோரும் சத்தமிட்டார்கள். ஆனால் இவளுக்கு மட்டும் சத்தமில்லாமல் விழா நடந்தது. பெண்ணா பிறந்தது என்று தூற்றியவர்கள் எல்லாம் பெண்ணை மதிக்க வேண்டும் என்று பின்னாளில் போஸ்டர் ஒட்டினார்கள். அவளுக்கு கால்கள் வளரும் முன்பே கண்களில் அச்சம் கற்றுக்கொண்டது. அவள் செருப்பு போடும் முன்பே சூத்திரப தர்மம் அவள் மீது போர்வை போத்தியது. நீ அடக்கமாயிரு என்று. அவள் வீடு அடைந்த உடனே உலகமே இருண்ட அடர்ந்த காற்றாயிற்று. நம் கைகளை பாருங்கள். நம் கை ஒரு பெண்ணின் கையோடு சேர்க்கும் போது அந்த கை அவளுக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் இன்று அதே கை அவளுக்கு கத்தியாக மாறியது ஏன்? நம் பார்வையை நினைவு கூறுங்கள். நாம் பார்க்கும் போது அவளின் முகத்தில் புன்னகை வேண்டுமே தவிர நாம் பார்வையை கண்டு கண்ணாடி மின்னுவது போல் கண் கூசி அவள் தலைகுனிகிறாள். அது நடந்தது ஏன்? நம் பேச்சுகளை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நம் பேச்சுகளால் அவள் மனதை குளிர வைக்க வேண்டிய வார்த்தைகள். ஆனால் இன்று அதுவே அவளை குத்தி கிழிக்கும் கத்தியாக மாறியது எப்படி? வேடிக்கை. அவளுக்கு காதல் வந்தால் மயக்கம் என்று சொன்னார்கள். பேச்சு வந்தால் ஐயையோ அவமானம் என்று தூற்றினார்கள். இப்படி சொல்லி சொல்லியே அவளை அடக்கவும் செய்தார்கள். தன் கனவுகளை தனக்குள்ளே புதைத்துக் கொண்டு உலகத்திற்கு பொம்மையாய் நின்றாள். கண்ணீரில் தேங்கும் கண்ணீரெல்லாம் ஏரியாய் மாறி அதையும் பிறருக்கே தந்தாள். அவள் பாதையில் சாய்ந்த அநியாயங்கள் சத்தமே இல்லாமல் உதிர்த்த உதிரமாக மாறியது. கழுத்தை மறைக்கும் துணி அவமானத்தில் கூனி குறுகி நெருப்பாய் எரிந்தது. நீதியை கேட்கும் அவள் வாயை மௌனம் காக்கட்டும் என்று அடக்கினார்கள். நீ எங்கே போனாய், என்ன உடுத்தினாய் என்று கேள்வியாய் கேட்டு அவளை குற்றவாளியும் ஆக்கினார்கள். அவள் கண்களில் வழியும் நீரெல்லாம் வெறும் கண்ணீர் அல்ல, நம் இதயத்தில் ஒவ்வொரு சொட்டாக இறங்கும் நெருப்பு. நம் ஆண்களாய் அழகாக ஆண்மையாய் இருக்கிறோம். நமதின் ஆண்மை அவளை காக்க வேண்டும். காயப்படுத்துகிறது. அது ஏன்? இன்று வீதியில் அவள் நடக்க மற்றவர்கள் பார்வையெல்லாம் அவளை தொட்டு கடந்து செல்கிறது. ஆனால் அவளின் பார்வை மட்டும் மண்ணை பார்த்து நடக்கிறது. தனிமையில் துடிக்கும் அவள் மனம் தன்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்று அழுகிறது. அவளை இந்த உலகம் பெண் என்று பெயர் சூட்டியது. ஆனால் கடவுளே, அவளை மனிதன் என்று இந்த உலகமே மறந்து விட்டது. அவளுக்கும் மனம் உள்ளது என்று யாருமே நினைவில் வைக்கவில்லை. அதுதான் பரிதாபம். அவள் கதறினாள். நான் மட்டும் தப்பா, நீங்கள் எல்லாம் மனிதர்களா என்ற கேள்வி கேட்டதற்கு உலகம் அளித்த பதில் மௌனம். இன்று உலகம் காட்டிய பாதையில் அவள் நடக்கிறாள். ஆனால் என்றோ அவள் மனது மட்டும் அடக்கம் செய்யப்பட்டது. அவளின் மௌனம் நமக்கு தரும் தண்டனையா? இல்லை, அந்த மௌனமே நமக்கு தரும் மன்னிப்பின் மூலம் நமக்கு நாமே உணர வைக்க வேண்டிய ஒரு விஷயமா என்று புரியாமல் தவிக்கும் புதிராய் உள்ளது. தோழனே, நம் ஆண் கைகளை உற்று பாருங்கள். அவள் கண்ணீரை துடைக்க நம் கைக்கு தகுதி அல்ல. அவளுக்கு தீயாக இருக்க வேண்டாம், ஒளியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். இந்த கவிதை பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிருங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை டிங்னு அடிச்சுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இதோட நான் கிளம்புறேன்.